வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருமணமாகி 2 மாதங்களேயான குடும்பஸ்தர் ரயிலில் மோதுண்டு உயிரிழப்பு. வாகனங்களுக்கான உரிமையை உறுதிப்படுத்த முடியாதவர்களிடம் இருந்து வாகனங்கள் பறிப்பு. பணத்திற்காக பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 14 வயது பாடசாலை மாணவி தொடர்பில் தகவல். எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பில் பெற்றோரின் கவனயீனம் காரணமாக 2 குழந்தைகள் உயிரிழப்பு. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை இன்று உலகவாழ் தமிழர்களால் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. தை மாத பிறப்பை வரவேற்கும் வகையில் விவசாயத்திற்கு உதவிய சூரியன் மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் முதல் நாள் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இது ஓர் அறுவடை பண்டிகையாகும். இந்த விழா இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள் உட்பட வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மொரிசியஸ் என தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றது. விவசாயத்திற்கு ஆதாரமான சூரியன், மழைக்கு அதிபதியான இந்திரதேவன் மற்றும் விவசாயத்திற்கு உதவி செய்யும் கால்நடைகள் ஆகிய அனைத்திற்குமே நன்றி செலுத்தி வழிபடுவது தைப்பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியமாகும். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையிலிட்டு அடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் பொங்கி விவசாயத்திற்கு உதவி செய்த சூரியன் கால்நடைகளுக்கும் படைத்து உண்டு மகிழ்ந்து கொண்டாடும் பெருவிழா தைப்பொங்கல் விழா என்பதும் குறிப்பிடத்தக்கது. உழவு இல்லையேல் உலகில்லை என்ற கருத்திற்கமைய இன்று தைப்பொங்கலை கொண்டாடும் உலக வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் ஜேகே செய்தித்தளமும் தமது வாழ்த்துதல்களை தெரிவிக்கின்றது. அம்பாறை கனேமுள்ள கலகிரியா பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து உரிமையை உறுதிப்படுத்த முடியாத 3 சொகுசு ஜீப் வண்டிகள் மற்றும் வெகனார் கார் ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மீட்கப்பட்ட வாகனங்களின் பெறுமதி 120 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகம படுவத்த பகுதியில் உள்ள போலீஸ் வீதித்தடையில் பென்ஸ் கார் ஒன்றை போலீசார் சோதனையிட முயன்ற போது போலீஸ் அதிகாரிகளை மோசமான வார்த்தைகளால் திட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். இதன்போது சந்தேக நபரை தேடிச் சென்ற போலீசார் கனேமுள்ள கலகிரியாவ பகுதியில் பென்ஸ் கார் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வீட்டை சோதனை செய்ததில் உரிமையை உறுதிப்படுத்த முடியாத வாகனங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. வீட்டு சோதனையின் போது அத்துமீறி நடந்து கொண்ட வீட்டு உரிமையாளர், அவரது மனைவி மற்றும் வாகன சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டு வத்தளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்களை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தனியார் கல்வி செயற்பாட்டில் ஈடுபடும் பாடசாலை ஆசிரியர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கல்வி அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. வடமத்திய மாகாணத்தில் தனியார் கல்வி நிலையத்தில் கல்வி கற்ற மாணவர்களின் நலனுக்காக சிங்கள மொழி இறுதி வினாத்தால் சில ஆசிரியர்களால் கசியவிடப்பட்டது. இதன்படி பாடசாலை ஆசிரியர்கள் தனியார் கல்வி நிலையத்தில் கற்பிப்பதை தடை செய்ய மேற்கு மாகாண கல்வி அதிகாரிகள் முன்னதாக தீர்மானித்தனர். இருப்பினும் இது தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு உடனடியாக இரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து மாகாண அதிகாரிகளுக்கு இதுபோன்ற தீர்மானங்களை எடுக்க அதிகாரம் இருந்த போதிலும் முழு நாட்டிற்கும் பொதுவான அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சின் அதிகாரி ஒருவர் அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இது ஒரு முழுமையான அணுகுமுறையை ஆதரிக்கும் பிரச்சனை எனவும் பாடசாலை ஆசிரியர்கள் தமது சொந்த பாடசாலை மாணவர்களிடம் தனியார் கல்வி கட்டணத்தை வசூலிக்க அனுமதிக்கப்பட வேண்டுமா என்பது குறித்தும் விவாதம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்லாத மாணவர்களை ஆசிரியர்கள் பாகுபாடு காட்டுவதாகவும் பெற்றோர் முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் தனியார் வகுப்புகளை நடத்துவதில் பொதுவான அளவுகோலை அறிமுகப்படுத்த அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் 2 வயதான பெண் குழந்தை ஒன்று கிணற்றில் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளது. ஏறாவூர் 2ஆம் பிரிவு மக்காமாடி வீதியைச் சேர்ந்த முகமது ஷராக்கிர் ஜஃபிரா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் உள்ள கிணற்றிற்கு அருகில் கதிரை வைக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவ தினமான நேற்று பிற்பகல் 3 மணியளவில் குறித்த குழந்தை வீட்டிற்கு வெளியே விளையாடியதுடன் கிணற்றிற்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த கதிரையில் ஏறி கிணற்றை எட்டி பார்த்த நிலையில்
கிணற்றுக்குள் தவறி வீழ்ந்துள்ளார். தொடர்ந்து மாலை 6 மணியளவில் குழந்தையை காணவில்லை என பெற்றோர் தேடிய போது கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்ட குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பெற்றோரின் கவனையினம் காரணமாக குறித்த குழந்தை உயிரிழந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் ஐயனார் வீதி சுன்னாகம் பகுதியில் வேர்க்கடலை சாப்பிட்ட 1.5 வயது குழந்தை சுவாச கோளாறு காரணமாக உயிரிழந்துள்ளது. ஐயனார் வீதி சுன்னாகம் பகுதியில் வசித்த சசிதரன் தனியா என்ற 1.5 வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. கடந்த 11ஆம் தேதி பிற்பகல் குழந்தை வேர்க்கடலை சாப்பிட்ட போது புரைக்கேறிய நிலையில் குழந்தைக்கு தொடர் வாந்தி ஏற்பட்டது. இதனை அடுத்து தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது. மூச்சுக்குழாயில் வேர்க்கடலை சிக்கியதனால் ஏற்பட்ட மூச்சு திணறலே இறப்பிற்கு காரணம் என்பது உடற்கூற்று பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவரை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்த குற்றச்சாட்டில் குடும்ப பெண் ஒருவரும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் கிளிநொச்சியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவரை 3 மாதங்களாக தமது வீட்டில் வைத்து அவரை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சிறுமி கிளிநொச்சியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றபோது சிறுமியின் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை அவதானித்த பெற்றோர் சிறுமியை கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்தனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தமை கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது சிறுமிக்கும் கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. குறித்த பெண் மூலமாக புதுக்குடியிருப்பு பெண்ணுக்கும் சிறுமிக்கும் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு சிறுமிக்கு பண ஆசையினை காட்டி புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் உள்ள பெண் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். தொடர்ந்து தனது வீட்டில் வைத்து சிறுமியை 3 மாதங்களாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சிறுமியினை வைத்து தொழில் செய்து பணத்தினை பெற்றுக்கொண்ட குறித்த தம்பதியினர் சிறுமிக்கு பணத்தினை கொடுக்க மறுத்ததன் காரணமாகவே சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இச்சம்பவத்தினை அடுத்து கிளிநொச்சி பெண் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட வாக்குமூலங்களை அடுத்து புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதுடன் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த குடும்ப பெண் ஒருவரும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு மற்றும் கிளிநொச்சி போலீசார் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட கூட்டணி வடக்கு கிழக்கு உள்ளிட்ட 340 உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிட தீர்மானித்துள்ளது. இதன்படி கதிரை சின்னத்தில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன ஐக்கிய முன்னணியின் செயலாளரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏனைய கட்சிகளின் விவரங்கள் கிடைத்தவுடன் இறுதி பட்டியலை தயாரிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதி வேட்புமனு தயாரிப்பின் போது கூட்டணிக்குள் அங்கம் வகிக்கும் ஏனைய கட்சிகளின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் கருத்தில் கொள்ளப்படும் என பொதுஜன ஐக்கிய முன்னணியின் செயலாளரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான லசந்த அழகியவண்ண அறிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவிலான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் அவ்வப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனிடையே நாட்டின் கரையோர பிரதேசங்களில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு செல்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் இவ்விடயம் தொடர்பில் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் கவனம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவிற்கான அரச விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் 5 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் கீழுள்ள 3 அமைச்சுக்களுக்கும் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சுக்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதன்படி டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன, டிஜிட்டல்
பொருளாதார பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பதில் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சரான கலாநிதி பிரசன்ன குமார குணசேன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண்பதற்கு புதிய இயந்திரம் ஒன்றை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவரான வரதராஜன் டிலக்சன் என்பவரே இக்கண்டுபிடிப்பை நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளார். இவர் நிந்தவூரை பிறப்பிடமாக கொண்டவர் என்பதுடன் காரைதீவு விபுலானந்தா மத்திய கல்லூரியில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி பயின்றுள்ளார். குறித்த கருவியின் ஊடாக மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காணும் செயற்திட்டம் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவரான வரதராஜன் டிலக்சன் யாழ் பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குஞ்சுக்குளம் பிரதேசத்தில் மல்வத்து ஓயாவில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமற் போயுள்ளார். சம்பவத்தில் 23 வயதுடைய புசல்லாவ பகுதியைச் சேர்ந்த ஒருவரே காணாமற் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் தனது 5 நண்பர்களுடன் மடு தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு மல்வத்து ஓயாவில் நீராடச் சென்ற போதே நீரில் மூழ்கி காணாமற் போயுள்ளார். காணாமற் போன நபரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் இராணுவத்தினரின் உதவியையும் பெற்று தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் ரயிலில் மோதுண்டு திருமணமாகி 2 மாதங்களேயான இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள ரயில் பாதையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி ரயிலில் மோதியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி ரயிலில் மோதுண்டுள்ளார். கொடிகாமம் வெள்ளாம்பொக்கட்டி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான நவரத்னம் நவாஸ்கரன் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.